இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யோபு 21ஆம் அதிகாரத்தில் யோபு இப்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவர் ஆவானேன். அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார், அவர்களுக்கு முன்பாக அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக திடப்படுகிறார்கள். அவருடைய வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. அவர்களுடைய எருது பொழிந்தால் வீணாய் போகாது. அவருடைய பசு சினையழியாமல் ஈனுகிறது. குழந்தைகளை மந்தையைப் போல வெளியே விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தையும் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் மிகுந்த வேதனைப்படும் பொழுது வாழ்ந்திருக்கிற துன்மார்க்கர்களை பார்த்து நாமும் எண்ணுகிற காரியங்கள் இப்படித்தான் தோன்றுகிறது. யோபுவுடைய வாழ்க்கையிலே அவன் வேதனையின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே அவன் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் சத்ருவினுடைய சதியினால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவன் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய அனுமதியின்படி அவன் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் பூமியில் உள்ள துன்மார்க்கர்களை பார்த்து கொண்டு இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு கீழே எல்லாம் சொல்லுகிறான் அந்த அதிகாரத்திலே. அவர்கள் ஆண்டவரை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் யார் என்று சொல்லுகிறது போலவும், நீர் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறது போலெல்லாம் அவர்கள் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அவன் அத்தனையாய் துன்மார்க்கராய் வாழ்கிற ஜனங்களை பார்த்து அவன் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதில் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள் என்றெல்லாம் அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கும் பொழுது, அவர்கள் செல்வ பெருக்கிலே வாழ்ந்திருக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்திருக்கும் பொழுது, அவருடைய குடும்பத்தில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் வேலி அடைக்கப்பட்டது போல காணப்படும் பொழுது, அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் அவர்கள் ஜீவித்து விருத்தராகி வல்லவராய் மாறுகிற எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புவதுண்டு. ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கிறோமே, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறோமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிபூரணத்தை காண முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் தானே, நம்முடைய எல்லைகள் தானே பிரச்சனைகள் ஏராளம் வருகிறது. துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் இத்தனையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்கிற எண்ணம் நமக்கு அநேக நேரங்களில் தோன்றக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கூட சொல்லுகிறார், 12ஆம் சங்கீதத்திலே தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் பொழுது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள் என்று சொல்கிறார். சண்டாளர்கள் என்பது கொடுமைக்காரர்களை குறிக்கிறது. கொடுமைக்காரர்கள் இந்த பூமியில் உயர்ந்து இருக்கும் பொழுது துன்மார்க்கர் எல்லா இடங்களிலும் அவர்கள் சுற்றி திரியக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இதற்கு நாம் ஒரு விடை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு கதையின் மூலமாக இந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஆபகூக்கிலும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் இப்படியாய், ஆண்டவரே நீர் மௌனமாய் இருப்பதென்ன, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. இந்த பூமியில் இப்படிப்பட்ட அநியாயம் செய்கிறவர்களை, நீதிமான்களை அவர்கள் ஏளனமாய் பேசுகிறதை இவைகளையெல்லாம் நீர் பார்க்கும் பொழுது நீ மௌனமாய் இருப்பதென்ன என்பது போல ஒரு ஏக்க தொனியை அவர் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு குடியானவன் ஒருவன் இருந்தான். அவன் தன்னுடைய வீட்டிலே ஒரு கழுதையையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் அவன் வளர்த்து வந்தான். இந்த கழுதை அதிகமான பொதிகளை சுமக்கும், வேலைகளை செய்யும். அது திடீரென்று சொல்லி அதற்கு முடியவில்லை என்று சொன்னால், அதிகமான பாரத்தை அதன் மேல் ஏற்றிவிட்டால் அது மெதுவாக நடக்கும் பொழுது ஒரு தடியை எடுத்து அந்த குடியானவன் அந்த கழுதையை அடிப்பது உண்டு. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி அவனுடைய பிள்ளையைப் போல அவனுடைய பக்கத்தில் படுத்துக்கொள்ளும். அவன் வந்தால் அது நல்லா துள்ளி கொண்டு அவனிடத்தில் போகும். அவன் அதை தடவி கொடுப்பான். அவன் உட்கார்ந்திருந்தால் அவனுடைய மடியில் போய் ஏறி படுத்துக்கொள்ளும். ஒரு வேலையும் செய்யாது. சாப்பிட வேண்டும், விளையாட வேண்டும், துள்ள வேண்டும்,
அவனுடைய மடியிலே தூங்க வேண்டும். இத்தனையாய் அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கும் போதெல்லாம் இந்த கழுதைக்கு ஒரே ஏக்கம், ஐயோ நான் இத்தனை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஒரு நாள் கூட இந்த என்னுடைய எஜமானன் எனக்கு தடவி கொடுக்கவில்லையே, எனக்கு சாப்பாடு சரியாக அவன் போடவில்லையே, என்னை ஒரு முறை கூட அவனுடைய அருகிலே அவன் படுக்க வைக்கவில்லையே, தடவி கொடுக்கவில்லை என்றெல்லாம் இந்த கழுதைக்கு மிகுந்த ஒரு ஏக்கமாக இருந்தது. ஒரு நாளிலே நாட்கள் செல்ல செல்ல அவன் ஒரு அருவாளை எடுத்துக்கொண்டு ஒரு நாள் தீட்டி கொண்டிருந்தான். தீட்டி கொண்டு இருக்கும் பொழுது இந்த கழுதை மிகவும் பயந்து விட்டது. ஐயோ, அருவாளை வேகமாக அவன் தீட்டுகிறானே, நன்றாக தீட்டுகிறானே, நான் என்ன தவறு செய்தேன், என்னை அழிக்கும்படியாக இவன் தீட்டி கொண்டிருக்கிறான் போல் என்று அது நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆடு ஒரு பக்கத்திலே நன்றாக துள்ளி கொண்டிருந்தது. ஆனால் அந்த அருவாளை தீட்டி அவன் ஆட்டை ஓங்கி ஒரே வெட்டாக கழுத்திலே வெட்டி அதை மட்டனாக மாற்றிவிட்டான். அப்பொழுதுதான் தெரிந்தது இந்த கழுதைக்கு, நான் வேலை செய்கிறதினால், நான் எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கிறபடியினால் அவன் என்னை இந்த ஆபத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லை, அந்த ஆட்டுக்குட்டி தான் அழிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அது நினைத்து கொண்டது. ரோமரில் பவுலிடத்தில் கேட்கும்பொழுது ரோமாபுரிக்கு பவுல் இப்படியாக எழுதுகிறார், உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்கு கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே என்று சொல்லுகிறார். நியாய தீர்ப்பின் நாளில் குணப்படாத இருதயத்தோடு கூட வாழ்கிறவர்கள், துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்களுடைய தீர்ப்பு என்னமாய் இருக்கும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இந்த கழுதையினுடைய கதையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, பிரச்சனைகள் நிறைந்த பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடந்தார் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லி இங்கே பவுல் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்தில் கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் என்று சொல்கிறார். எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று சொல்லி அங்கே பவுல் முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் சண்டாளர்கள் உயர்ந்திருக்கும் பொழுது துன்மார்க்கர் பூமியெங்கும் சுற்றி திரியட்டும், அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்திருப்பது போல தோன்றட்டும். தேவனை தேடுகிறதற்கு அவர் யார், அவரை நாங்கள் தேடினால் எங்களுக்கு நன்மை என்று என்ன என்று கேட்பவர்கள் பெருகி போகட்டும். அவருடைய குடும்பங்கள் வேலி அடைக்கப்பட்டிருக்கட்டும், அவருடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். நேர போக்கிற்காக தம்புரு கீத வாத்தியங்களையெல்லாம் முழங்கி அவர்கள் எத்தனை டான்ஸ் பண்ணி எத்தனை காரியங்களை செய்தாலும், அவர்களுடைய கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் விருத்தராகி அவர்கள் வல்லவராய் மாறினாலும், நாம் ஆண்டவருக்கு சோர்ந்து போகாமல் நன்மை செய்தோம் என்று சொன்னால், அவர் வெளிப்படும் பொழுது, இந்த பிரதான மெய்ப்பன் வெளிப்படும் பொழுது அவர் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கும்படியாக, நமக்கு நித்திய ஜீவனை அருளும்படியாக, நமக்கு மகிமையும் கனமும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக அவர் வெளிப்படுவார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பார்.